स्वादुशैनमध्ये प्राप्तसन्निधान दक्षिणासमालिङ्गितवामपादं लक्ष्मीशरणं प्रपद्ये मोहनषडगोपाय रङ्गनाथपरद्भुतं श्रीरङ्गनीलमेलान्तान्निनारायणं सुता नमः सर्वेभ्यः स्वागतं பழைய பாட்டு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சுகரவம்சகத்தை பார்த்தோம். சுவாதி அந்த 5 சுவாதி ஆரம்பிச்சு பிரதம ஏகாவது ஆரம்பிச்சு 5 வசனங்கள். அமௌண்ட் வரைக்கும் இருக்கிற 5 வசனங்களுக்கு பிரணாமஸ்தானம் வரும். அக்கீகசிய நவஞ்சலிகம் இல்லாமல் சப்தமாக இருந்தால் அது சொல்லி சுகரவம்சகத்தை சொல்றதுனால பிரணாமஸ்தானங்கிற சமயம் விதித்தார். அது சுவாதிஷு அசுரநாமஸ்தானி சொல்றோம். கப்ரத்தி அவதிஷு स्वादिषु असुरनामस्थानेषु पूर्वं पदसंज्ञं स्यात्. இந்த சூத்திரமானதால பதம் பேர் வைக்கிற கப்ரத்தியாவதியா வச்சிருக்கிற சுவாதி பிரத்யங்கள் சர்வநாமஸ்தானம் சூரியநாமோடு சொன்னோம். அதை காட்டு பின்னமான அசர்வநாமஸ்தான பிரத்யங்கள் பரமார்த்தத்து பூர்வத்துக்கு பதசமயம் விதித்த சுவாதிஷு அசர்வநாமஸ்தானே அப்படின்னு சொல்றதுனால அப்புறம் எசிபம் அப்படின்னு சொல்றதுனால பசன்யம் ஒன்று சொல்றேன். ஏன்னா சிலருக்கு பதசமயம் வச்சு பத காரியம் எடுக்க போறேன், பசமயம் வச்சு பசமிக்கு சில காரியங்கள் எடுக்க போறேன். அதனால 2 சமயம் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். சிவம் அதே மாதிரி யாதி அஜாதிஷ எக்காலத்தை ஆதியாவது யாதி, அஜாதினா அச்செழுத்து ஆதியாவது அஜாதி. அப்புறம் யாதி அஜாதிஜ கப்ரத்தியாவது வரையும் இப்ப பிரத்யங்கள்ல சுவாதி பிரத்யங்களா இருந்து அது அசர்வநாமஸ்தானமா இருந்தா அது பூர்வத்துக்கு பசமே. அப்போ இதுக்கு என்ன பேருன்னா எகாராதியோ அஜாதியாதி சுவாதி பிரத்தியம் என்றால் பசன்னு, அதுக்காக எகாராதி அஜாதி பிரத்தியம் இல்லாத பிரத்தியமாக சுவாதி பிரத்தியமா இருந்தால் பதசம்யங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 2 சமயம் சொல்லிட்டேன். ஆனால் அப்படி சொல்லிட்டா என்ன காமனாக இருக்கிறதுனால இங்கே கேள்வி வருது. இப்போ 2 சமயம் வராமல் இருக்குது. ஏன்னா சாதாரண சொல்றது சுவாதி லட்சணத்தான பசம்யம் சொல்லியிருக்கு. அதே பதசம்யம் 2 இடத்துல வருது. அஜாதி பிரத்தியம் இருக்கிறது அதுக்கு பதசம்யம் வரலாம், பசம்யம் வரதுக்கு பிரசக்தி இருக்கு. ஏன்னா காமனாக இருக்கு. அஜாதினா சுவாதி அசர்வநாமஸ்தான பரமா இருந்தால் பதசம்யம் சொல்லியிருக்கு. அப்போ அஜாதி அந்த பசம்யம் சொல்லியிருக்கு. இப்போ 2 பேரும் எது வரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதே ஒரே 2 காரியம் வர இடத்துல ஒன்றுதான் ஒன்று சொல்ற சூத்திரம் தான் தாக்கடா ரேகா சம்யா. இதை இந்த சூத்திரத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சு கடாரா கர்மதாரையா சூத்திர பரியந்தும் விதிக்கப்பட்ட சமயங்கள்ல 2 வந்தா ஏகா ஏவ சம்யா பவதி. 2 சமயங்கள் விதிச்சா ஒரே இடத்துல வர பட்சத்துல அதுல ஒரு சமயம் தான் வரும். எது பரம் அனவகாசமோ அதான் வரும்னு சொன்னேன். அடுத்தது அப்படிச்சு விஸ்வபான்னு இருக்கேன். ஜஸ்பர்த்தி இருக்குச்சு விஸ்வபா சத்து பிரதம வித்யா பகவத் இருந்தேன். அங்கே விஸ்வ சத்து இருக்கச்சு ஆத்தோ தாத்தோ அப்படின்னு சொன்னால ஆகாராந்தமான எந்த தாத்து இருக்கோ அது அந்தமாவுடைய சப்தத்துக்கு அங்க பசம்யா இருந்து அங்கசம்யா இருந்தால் அதற்கு லோகமானது வருது அப்படின்னு சொன்னோம். இப்போ விஸ்வபா ஜஸ்தினது விஸ்வபானது ஆகாராந்த பா தாத்து, அது ஆகாராந்த தாத்து, அது அந்தமாவுடைய சப்தம் இது மாதிரி இருக்குன்னா விஸ்வபான்றது சப்தம், ஆகாராந்த தாது அந்தமாவுடைய சப்தம். அப்படி இருக்கச்சு விஸ்வபான்றது சப்தம், ஆகாராந்த தாத்து அந்தமாவுடைய சப்தமா இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்துல சஸ்பர்த்தியும் அசர்வநாமஸ்தானம் சஸ்பர்த்தியும் அம்மோட்டக்காக பின்னமா இருக்கிறதுனால அது பரமா இருக்கச்சு விஸ்வபா சப்தத்துக்கு சர்வநாமசன்யம் வராது. ஏன்னா அப்படின்னா சர்வநாமசன்யம். இப்போது அசர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறதுனால இப்போ அந்த சஸ்பர்த்தியும் அசர்வநாமஸ்தானமான சஸ்பர்த்தியும் பரமா இருக்கச்சு இந்த பூர்வம் இருக்கிற அந்த அகாரத்துக்கு பசம்யா இருக்கு. பசம்யா வந்து எதுனா அசர்வநாமஸ்தானமான அஜாதி சசில் சகார இருக்கு ஆ இருக்கும். அப்போ அஜாதியான அசர்வநாமஸ்தான பிரத்தியம் பரமா இருக்கச்சு இந்த விஸ்வபா சப்தத்துக்கு பசம்யானது வந்துடும். அப்போ பசம்யா இருக்கு அங்க சமயம். ஏன்னா சஸ்பர்த்தியம் மேல விஸ்வபா சப்தத்து மேல சஸ்பர்த்தியம் விதிக்கப்பட்டிருப்பதுனால் அந்த பிரத்தியம் பரமா இருக்கச்சு விஸ்வபா சப்தத்துக்கு அங்க சமயம் உண்டு. அப்போ விஸ்வபான்றது பசம்யாவும் அங்க சமயாவும் இருக்கிறதுனால அந்த விஸ்வபா சப்தத்துக்கு இருக்கிற ஆகாரத்துக்கு ஆத்தவ போகிறதுனால லோகமானது வருது. சரி, லோகம் வருதுன்னா விஸ்வபா சப்தத்துக்கே வந்துருமா? ஏன்னா விஸ்வபா தான் சப்தம் சொல்லியிருக்கு, தாத்தோகோ சொல்லியிருக்கு, தாத்து அதந்தமான தாத்துக்கு தான் சொல்லியிருக்கனால
இப்போ அதந்தமான தாத்து விஸ்வபா சப்தம், அது அந்தமான சப்தம் விஸ்வபா சப்தம். இப்போ விஸ்வா சப்தத்துக்கே ஆகாரம் வருமா அப்படின்னு கேள்வி வருது. அலம் சூத்திர பிரவர்த்திச்சு षष्ठी निर्देशविधीयमानं कार्यम् अन्त्यस्य भवति. இப்போ ஆதோ தாத்தோ षष्ठी சொல்லியிருக்கிறதுனால அனந்தமா தாத்து வந்து இது விஸ்வபா சப்தம், அதுல அந்தமா இருக்கிற ஆக்கு தான் இந்த லோகமானது வரும். அப்போ விஸ்வப்பு அப்புறம் அஸ்து விஸ்வபஸ்து ருத்வசகம் விஸ்வபா அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம். அதே விஸ்வபாங்கிறது அதே மாதிரி தான் சாப்பிட்றதே சுட்டு டகாயத்தை போயிடும். விஸ்வபா ஆ இருக்கும். இங்கே அதே மாதிரி அசரவணாம ஸ்தானமா இருக்கிறதுனால பசமிய அப்புறம் ஆத்தோட பகனால ஆக்கார லோபம் விஸ்வப்பு ஆ விஸ்வபா அப்படின்னு அது விஸ்வபாபியாம் இடத்துல விஸ்வபா பிளஸ் பியாம் அந்த இடத்துல பியாம்ங்கிறது அஜாதியா சுவாதி பரமா இல்லாத அஜாதியாவும் அஜாதியும் இல்லாதனால இதுக்கு பசம்யம் வராது. விஸ்வபாசத்துக்கு பசம்யம் கிடையாது, பதசம்யம் தான் வரும். பதசம்யம் இருக்கிறதுனால அங்கே ஆத்தோட பகன லோபம் வரத்துக்கு பிரசக்தி கிடையாது. ஏன்னா பசம்யம் தான் லோபம் சொல்லியிருக்கு. அப்போ விஸ்வபாபியாம் இந்த இடத்துல அப்படியே சந்தி ஆகி விஸ்வபாபியாம் அப்படின்னு ஆயிடும். விஸ்வபாபியாம் இத்தியாதி சேகம் சங்கத்மா ஏவம் சங்கத்மா இத்தியாதி சங்கத்மா சப்தங்களானையும் விஸ்வபா சப்தம் வந்து நம்ம பிரயோகம் பண்ணிக்கணும். அப்புறம் தாத்தோஹோக்கிம் ஏன் ஆகாரான தாத்துவா இருந்தால் இந்த ஆத்தோல அப்போ வருமானா ஆமா அது தாத்து பதம் போடாட்டா ஆஹான் அப்படின்னு இடத்துல ஆஹான்னு ஆகாராந்தமா இருக்கு. அது சப்தம் தாத்து கிடையாது. அதனால அங்கன்னா வராது. தாத்தோல பகான லோகமானது வராது. ஆஹான்னு மாதிரி புரியுங்க மாதிரி ஆஹான்னு தான் ரூபம் ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதுக்கப்புறம் அரிஹி விகாரான் சப்தம் ஆரம்பித்தோம். அரிஹி ருத்வசர்கம் அரிஹி அதுவே வேலை கிடையாது. அரி அதே மாதிரி அரி பிளஸ் அவு பிரதம பூர்வசவன தீர்க்கம் அரி இருக்கும். அப்புறம் ஜஸ் பிரத்யேக பலமா இருக்கு அரி பிளஸ் ஜஸ் பிரத்யேக ஜசிச்ச அப்படின்னு சொல்றதுனால ரஸ்வாந்தஸ்ய அங்கஸ்ய குணஹ சாத் ஜசி ரஸ்வந்தமாகவும் அங்கமாகவும் இருக்கிற இதுக்கு குணமானது வருது ஜசி ஜஸ்பத்தி பலமா இருக்கும் பொழுதுன்னு. பாரின்றது ரஸ்வந்தமா இருக்கு, அங்க சமயமா இருக்கு. ஏன்னா ஜஸ்பத்தி மேல இருக்கு, அதுக்கு அங்க சமயம் உண்டு, அங்க சமயமாவும் இருக்கு. அப்போ ஜஸ்பத்தி பலமா இருக்கு. அந்த அரி சப்தத்துக்கு குணம் வருது. அப்போ அரிசத்து குணம் வருதா இங்கேயும் அதனுடைய கட்டி எடுத்து தான் வரும். அரிந்த ஈகாரத்துக்கு குணம் வந்தா ஏகாரம் தான் வரும். ஸ்தானசாமியாட்டு குணம் வரணும் ஆ ஏ ஓ அதுல ஸ்தானசாமியாட்டு ஈக்கு ஏ தான் ஸ்தானசாமியமா இருக்கிறதுனால ஏ வந்துடும். அப்போ அரே அப்படின்னு ஆயிடும். அரே பிளஸ் ஜஸ் அஸ்ன்னு இருக்கும். அப்போ ஏகோயவானால அயாதேசம் அரையு அசு அரையத்து ருத்வசர்க்கம் அரையா அப்படின்னு இருக்கும் முடிஞ்சிடும். அப்புறம் ரஸ்வசிய குணா அப்படின்னால சம்புதி பரமார்த்த தேவம் ரஸ்வத்து குணமாக வச்சிருக்கு. அப்போ ஏ அரி பிளஸ் சு அப்படின்னு சம்போதனத்துல அந்த சம்புதி சமயம் அந்த சூன்றது சம்போதனமா இருக்கிறதுனால சம்புதி சமயம் அந்த சம்புத பரமார்க்கத்து அந்த அரியில விசாரத்துக்கு குணமானது வந்துடுது. ஏ அரே சு அப்படின்னு இருக்கும். ஏ அரே சூன்றது ஏங்கத்வா சம்புத்தேகே அப்படின்னு சுத்ததுனால அந்த சூக்கு லோகம் ஏ அரே அப்படின்னு இருக்கும். ஏ அரே ஏ அரி ஏ அரையா. அப்போ அரி பிரசம்னு அரி அதே ராம் சப்தத்து அரின்னா அதே ராம் சப்தம் மாதிரியே சொல்றதுனால வேதம் விசேஷமாக ரூபம் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்ல போற இன்னைக்கு கிசம்யம் விதிக்க போறேன். கி சமயம் வச்சு அது காரியம் பண்ண போறேன். அது நீங்க நடத்த போறோம். நேற்று சொன்னது சந்தேகம் தான் கேளுங்க. பழசு இருந்தாலும் நேற்று அடுத்த சந்தேகம் தான் சொன்னீங்கன்னா மேலே போகலாம். மேலே போகலாமா? மேலே போகலாம். அடியேன் இப்போ கின்னு ஒரு சமயம் விதிக்கிறேன். சேஷோக்கிய சகி சொல்றோம். சேஷா அசகி சேஷா ஹி அசகி சேஷோக்கிய சகி சொல்றோம். சேஷா ஹி அசகி அப்படின்னு பதச்சேதம். சேஷான்னு ஸ்பஷ்டார்த்தம் அந்த பேர் என்னன்னு சொல்றேன். ஸ்பஷ்டார்த்தத்துல அனதி சம்யௌ ரஸ்வௌ யௌ ஈதூதௌ ததந்தம் கட்டிவர்ஜன் கிசம்யம் சார். கிசம்யம்னா எந்த நூல் சொல்றா கீழ் பேர் வரும் அப்படின்னு சொல்றாருன்னா அனதி சம்யம் நதின்னு ஒரு பேர் இருக்கிற யூஸ்ரியாக்கியோ நதி அப்படின்னு நதி சமயம் இதாக சொல்றோம். யூஸ்ரியாக்கியோ நதினு ஸ்ரீலிங்க பிறந்த வரப்போகுது. அதை காட்டிலும் பின்னம் அதை காட்டிலும் வேறா இருக்கிறேன்னு அர்த்தம். அனதி சமயம் நதி சமயம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். அனதி சமயம் ரஸ்வோ
அனதி சமயமா இருக்கணும் ரெண்டும். ஏன்னா எல்லாம் தீவச்சனம் ரசமா இருக்கின்ற யவ் எந்த ஒரு ஈதூதவ் ஈ உ இகாரம் உகாரம் யவ் இதுதவ் சொல்றீங்கள இது உதவ் இதுதவ் இகாரம் ரசமான இகாரம் ரசமான உகாரம் யவ் இது உதவ் தகந்தம் அந்த இகாரத்தை அந்தமாவுடைய உகாரத்தை அந்தமாவுடைய சப்தத்துக்கு விசஞ்சை வருது. சகி வர்க்கம் சகி வருதுன்னா சகி சப்தம் என்ன அர்த்தம் வருது ஈ உயர்வு சகி சப்தம் இகாரம் தானே அப்ப அதுக்கும் விசஞ்சை உண்டா அப்படின்னா இதுக்கு கிடையாது. சகி வர்க்கம்னா சகி சப்தத்தை விட்டு விட்டு இந்த ரூல்ஸ் பொருந்தி இருந்தாலும் சகி இது நதி சமயம் கிடையாது. இகாராந்தம் இகாரம் ரசமா இருக்கு இகாரமான ரசமா இருக்கு. இப்ப அந்த அந்தமாவுடைய சகி சப்தம் இகாரத்தை அந்தமாவுடைய சப்தமா இருக்கிறதுனால இதுக்கு விசம்யம் உண்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அசகி அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு அசகி சகி அசகி சகி பின்னத்திய சகி சப்தமா இருந்தா அந்த விசம்யானது கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இதுக்கு விசம்யம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் நதி சமயம் இல்லாம இருக்கணும். ரசமா இருக்கிற இகாராந்த உகாராந்தம் ஈ அந்தமாவுடைய ஊ அந்தமாவுடைய சப்தங்களுக்கு கிசம்யே. ஆனா சகி சப்தத்தை எக்ஸப்ட் சகி சப்தத்தை தவிர அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த சூத்திரத்துல? இப்போ சேஷம் இது ஸ்பஷ்டார்த்தம் போட்டிருக்கேன். இப்போ என்ன சொன்னா கேள்விங்க ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா இந்த யூனிட்டா பார்த்தா நமக்கு புரியும். இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஷூட்டா சொல்றேன். இப்போ மதி சப்தம் இருக்காங்க. மதி சப்தம் விருதி கிரஸ்வச்ச சூத்திரத்தினால விருதி கிரஸ்வச்ச அப்படின்னு சூத்திரத்தினால நதி சப்தம் எழுதிக்கிறேன். பொதுவாக நதி சப்தம் எதுனா ஈகாராந்தம் ஊகாராந்தம் நித்திய ஸ்ரீலிங்க சப்தம். நித்திய ஸ்ரீலிங்க சப்தம் இருக்க அது ஈகாராந்தமாகவும் ஊகாராந்தமா இருக்கிற நித்திய ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு தான் நதி சப்தம் சொல்லியிருக்கு. ஈகாராந்தம் ஊகாராந்தம் நித்திய ஸ்ரீலிங்க சப்தத்துக்கு நதி சமயம் சொல்லியிருக்கு ஸ்ரீலிங்க பிரகாரத்துல. ஆனால் அந்த விருதி கிரஸ்வச்ச சூத்திரத்தினால கிரஸ்வமான இருக்கிறதும் கிரஸ்வமா இருக்கிற அவைகள் கூட நதி சமயம் விகல்பன இருக்கிற. இதுக்கு என்ன பண்ற நதி சமயம் விகல்பன விதிக்க. இப்ப மதி சப்தம் இருக்க அது ஸ்ரீலிங்க சப்தம். ஆனா ஈகாராந்தம் கிடையாது. அதனால இதுக்கு என்ன வராது நதி சமயம் வராது. ஆனா நிருதி கஷ்ட சூத்திரத்தினால என்ன பண்ணிட்டாரு அதுக்கு விகாராந்தமா இருந்தாலும் அதுக்கு விகல்பேன நதி சமயம் உண்டு. விகல்பேன நதி சமயானது உண்டுன்னு சூத்திரம் விதிச்சிருக்கு. அப்போ கஷ்டமான சப்தத்துக்கு கூட நதி சமயம் உண்டுன்னு தெரியாது. அப்படி இருக்கட்டு மதி சப்தத்துக்கு நதி சமயம் உண்டுன்னு ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கே மதி சப்தத்துக்கு கிசம்யம் வரப்போகுது. மதி சப்தத்துக்கு என்ன வரப்போகுது கிசம்யம் வருது வச்சுக்கோங்க. இப்போ மதி சப்தத்துக்கு நதி சமயம் வருது கிசம்யம் வருது. அப்போ எதுவா வரும் அப்படின்னு கேள்வி வருது. இங்க நதி சப்த பின்னசி தான் கிசம்யம் சொல்லிட்டா இப்ப நதி சமயம் இருக்கு. அதனால இதுக்கு கிசம்யம் கிடையாது. ஏன்னா ஸ்ரீலிங்க சுத்தமா இருக்கிறதுனால இகாராந்த உகாரத்தை நதி சமயம் சொல்லியிருக்கு. அது சொல்லியிருக்கிறதுனால நதி சமயம் தான் வரும். கிசம்யானது வராது. அதான் கிசம்யம் கிடையாதுன்னு தெரிய போகுது. அப்போ நதி சப்த பின்னசி கிசம்யான்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோமே அது சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா கேட்டான அர்த்தம் நதி சப்த பின்னத்தை நதி சப்தம் எங்க வரலையோ அதை காட்டு பின்னமா இருக்கிறதுக்கு தான் கிசம்யன்னு சொன்னதுனால மதி சப்தத்துல நதி சமயம் உண்டு. இப்ப நதி சமயம் வந்து வரச்சே கிசம்யம் வந்துட்டா ரெண்டு இதுவா போயிடுமே. அதனால நதி சமயம் வர இடத்துல கிடையாதுன்னு சொல்றதுக்கோசரம் கிசம்யம் போட்டிருக்கான்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்ற. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு அப்படி கேட்கட்டு சுவாமி வானா. ஏன்னா இப்போ நதி சமயத்துக்கு ரெண்டு வருடம் வச்சுப்போம். நதி சமயம் வருது கிசம்யம் வருது வரட்டும். வந்தாலும் கிசம்யம் நம்ம தடுத்துடலாம். எப்படி ஏற்கனவே ஒரு சூத்திரம் பார்த்தோம். ஆகரார் ஆகார் ஏகா சம்யா ஒரே இடத்துல ரெண்டு சூத்திரம் பிரவர்த்தித்தால் அதுல ஒண்ணுதான் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ நதி சமயம் பிரவர்த்திக்கிறது
கிசம்யே பிரவர்த்திக்கிறது. அப்போ ஒரே ரெண்டு சமயம் மதி சப்தம் ரெண்டு சமயம் பிரவர்த்திக்கிறது, ஒரு சமயம் தான் உண்டு. எது இது அனவகாசம். நதி சமயம் நதி சப்தத்துக்கு இகாராந்தத்துக்கு போதுமே சொல்லப்பட்ட சூத்திரம் இங்க நதி சமயம். அப்போ அது நதி சமயானது அனவகாசம். இது சத்தியம். இது மதி சப்தங்களுக்கு இகாராந்த சப்தம் இது காட்டு ரசி சப்தம் இருக்க போறது இல்லை. அப்போ அதுக்கோசம் சொல்லப்பட்ட நதி சமயம் தான் வருமா தவிர இந்த கிசம்யானது வராது. அதனால அங்க நமக்கு சந்தேகமும் வரப்போறது இல்லை. அப்போ நதிசேஷ பின்னத்தான் கிசம்னு சொல்ல வேண்டிய அவசியமானது கிடையாது. உகாராந்த உகாராந்த சப்தங்களுக்கு கீழ் பேர் வச்சாலே போதும். நதி சப்த பின்னத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எங்கன்னா நதி சப்தமும் அதுவும் ஒன்னா வந்தா அப்ப என்ன பண்ண போறோம், ஆகராதேகா சம்யா சூத்திரத்தினாலேயே ரெண்டு சமயமே பிரவர்த்திக்கிறதுல இது அனாவகாசமா இருக்கிற இடத்துல இதுக்கோசரம் இது வந்து தடுத்து அதனால தடுத்துடலாம். அப்போ கிசம்யம் வரவே போறது இல்லை. அதான் நதி சமயம் வந்துடும், நமக்கு தோஷம் வரப்போறது இல்லை. அதான் சேஷபதம் ஆவசியம் அப்படின்னு சொன்னா கரெக்ட் தான். அதனால நான் சேஷகாரம் ஸ்பஷ்டார்த்தம் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். நதி சப்தம் ஸ்பஷ்டார்த்தம்னா இந்த நீங்க சொன்ன ஆகரா ரேகா சம்யா சூத்திரத்தினாலேயே நதி சமயம் ஈ சமயம் வர மதி சப்தத்துல நதி சமயம் தான் வரும், ஈ சமயம் வருதுன்னு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நமக்கு இன்னும் ஸ்பஷ்டமா தெரியறதுக்கோசரம் இங்க அசகி நதி சப்தம் வந்து சேஷகார் பதமானது போட்டிருக்கோம். சேஷா பதமானது போடுறதுன்னா ஸ்பஷ்டார்த்தம். ஏன்னா நதி சமய பின்னத்தின்றது நம்ம இன்னும் நல்லா தெளிவாக தெரியறதுக்கோசரம் ஸ்பஷ்டார்த்தம் தான் சேஷகரணம் போட்டுருக்கோம் தவிர சேஷம் நதி பின்னத்தின். அப்ப நதியோட பின்னது தெரியறது எதனால ஆகரா ரேகா சமயால தெரிஞ்சிடும். இருந்தாலும் இன்னும் ஸ்பஷ்டமா தெரியறதுக்கோசரம் சேஷோக்கிய சகின சேஷா பதம் ஸ்பஷ்டார்த்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்றேன். புரியுதா? திரும்பி சொல்லவா? இது சொல்ல வாடியே, சந்தேகம் இருக்கா? இல்ல அடியேன் இல்ல. இப்ப மதி சப்தத்துல ப்ராப்ளம் வந்துடும். சேஷாபதம் போடாட்டா மதி சப்தத்துல ப்ராப்ளம் என்னன்னா அங்க நதி சமயம் வரப்போறது. எதனால திருதி கஷ்ட சொல்றோம். கஷ்டமா இருக்கிற ஈகார ஊகார சப்தம் கூட அதை வச்சு கொஞ்சம் இதுவா இருக்கும். என்ன நிதி கஷ்ட சூத்திரத்தினால இதுக்கு நதி சமயம் வருது. நதி சப்தத்துக்கு நதி சமயம் வருது. அப்ப நதி சமயம் வர பட்சத்துல கிசமயம் வந்தால் எது வரும், எது பண்றது, என்ன பண்றது, ப்ராப்ளம் வருமேன்னு கேட்டா அதுக்கப்புறம் நதி சமயத்தை காட்டிலும் பின்னமா இருக்குதான் கிசமயம் போட்டிருக்கோம் வரணும்னு சொல்லியிருக்கோம். சேஷாபதம் போட்டிருக்கோன்னு சொன்னார். ஆனா என்ன சொன்ன, அப்ப அப்படின்னு சமாதானம் சொல்லிட்டு போட வேண்டாம் தான். நம்மளுக்கு என்ன ஆகரா ரேகா சமயானாலே கிடைச்சிடும். இதுதான் ஏன் போட்டுக்கிறோம், இன்னும் ஸ்பஷ்டமா தெரியறதுக்கோசரம். இன்னும் சேஷாபத சேஷ பதமானது நதி சப்த பின்னத்தின்றது இன்னும் ஸ்பஷ்டமா தெரியறதுக்கோசம் போட்டுக்கோங்க தவிர அது ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை தான். ஏன்னா ஆகரா ரேகா சமயானால நதி கீசமயம் வரப்போறது இல்லை. இருந்தாலும் ஸ்பஷ்டார்த்தம் இதம் சேஷகிரகணம் சூத்திரே ஸ்தாபிதம், சூத்திரே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது சேஷயோக்கிய சகி சேஷா இது ஸ்பஷ்டார்த்தம் அனதி சம்யோ யோ ஈதோ. ஒரே ஒரு கேள்வி இருக்கு. அங்க வந்து மதி சப்தத்துல நிதி ஹ்ரஸ்வஸ்ய அப்படின்னு சொன்னது, அது அந்த நிதி எங்க வருது? அது நீ அது வந்து வெறும இது அந்த சதுர்த்தி ஏகவசனத்துல இருந்து வருமா? ஆமா, அது சூத்திரம் பார்த்துட்டு வரேன். நிதி பய ஆமா மத்தியே அந்த அதுதான் சதுர்த்தி ஏகவசனத்தெல்லாம் அந்த பிரச்சனை. அந்த சதுர்த்தி ஏகவசனத்தெல்லாம் நிதி பதேன்னா சதுர்த்தி ஏகவசனத்துக்கு பாருங்க. சதுர்த்தி ஏகவசனம், பஞ்சமி ஏகவசனம், சப்தமி ஏகவசனம். சப்தமி ஏகவசனம். ஆமா, அது சில மாறப்போகுது. சப்தமி இது காமனா இருக்கு. அது மதியம் நிதி பேசுறதே உள்ள மத்த சப்தமில வேற சொல்ல வரப்போறது. இருந்தாலும் நிதி காமனா போட்டதுனால
அந்த நகார இக்கார பிரத்யங்க எங்கெங்க இருக்கோ அந்த இடத்துல தான் இது நதி சமயம். அடியேன் தாசன். அப்போ நான் பார்க்க வேண்டியது அரி பிளஸ் தக்கார இட்டு அரி பிளஸ் ஆ அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அரி சப்தமானது இகாராந்தம் நதி சமயம் கிடையாது, ரசமா இருக்கு. அதனால என்ன கிசமியானது வந்துடும். அரி சப்தத்துக்கு என்ன அனந்தி சமயம் நதி சமயம் இல்லாத இகாரம் ரசமான இகாரம். அதுக்கு இக்காரத்து அண்டமாவுடைய சப்தம் அரி சப்தம். ரசமான இக்காரத்து அண்டமாவுடைய அரி சப்தத்துக்கு கீ சமயானது வந்துடுது. அவ கீ சமயம் என்ன காரியம்னா அர்த்த சூத்திரம் ஆங்கோ நாஸ்தியா ஏஹே பரஸ்ய ஆனஹ நாஸ்தியா அஸ்திரியா. ஏஹன விசன்யை காட்டிலும் பரஸ்ய பரமா இருக்கிற அப்பதான் இது விசன்ய பூர்வாரணம். பரஸ்ய ஆன ஆம் ஆமுக்கு நாஸ்தியா நாபாவமானது வந்து அஸ்திரியா ஸ்ரீலிங்கம் இல்லாத போது அடியேன் ஒரு கேள்வி. இங்க வந்து இது அது திருத்திய விபக்தி டாபியாம் ஏன் அந்த டா எடுத்துருக்கிறது தேவர்? அது டா வந்து ஆங்குன்னு ஏன் சொல்றது இங்க? அந்த மேக்கு என்ன நித்துக்கு என்ன உபயோகம் அங்க? இங்க கேஹே சொல்லிடுற அது அர்த்த வழி கேட்டுதான் இருக்கு. கேஹே பரஸ்ய கேஹே காட்டு பரமா இருக்கிற ஆணுக்கு நாபாவம் நான்றதால நாவை போல் ஆகும் நாபாவமானது வருது. அஸ்திரியா ஸ்ரீலிங்கம் இல்லாத பொழுது. இப்போ அதே மாதிரி இப்போ அரிசப்தம் எடுத்துக்கோம். அரின்றது கிசமியம் சொல்றது. ஏன்னா அது இக்காராந்த அனந்தி சமயா இருக்கிறதா கிசமியம். இப்போ கேஹே பரஸ்ய ஆங் ஆங்னா என்னன்னா இப்போ அது சொல்லிட்டு கேட்பாங்க அர்த்த வரி ஆங் இது தா சமயா ராஜா மதேன்னு சொல்லியிருக்கல. இந்த ஆங்க தான் என்ன சொல்ற டாவை தான் சொல்ற. அப்படியே பெரிய முன்காலத்துல ஆங்னு பிரயோகம் பண்ணியிருக்காங்க. ஆங் இது டாக்கு தான் சமயம். ஆங்னா ஆங்னு அர்த்தம் கிடையாது, டா அதுதான் ஆங்னு பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அதான் டாவை மற்றொரு பிரயோகம் என்ன பண்ணியிருக்காங்க ஆங் அப்படின்னு பிரயோகம் பண்ணியிருக்கிறதால இந்த ஆங்ன்றது டாவை தான் குறிக்கிறது. அதான் சொல்ற ஆங் இது டா சமயா டாவதனுடைய சமய தான் ஆங் அப்படின்றது. அதனால ஆங்ன்றது டாவை தான் எடுத்துட்டு போறோம். இந்த ஆங்குக்கு நாபாவமானது நானு வந்துருக்கு. நாபாவம் நாக்காத போல ஆகும்னு அர்த்தம். நாபாவமானது யார்? இதுக்கப்புறம் நான் இருக்கு. இதுக்கப்புறம் நான் இருக்கு. அட்குப்பாங்கும் வேட்டி. அந்த அட்குப்பாங்கு வேட்டினால தேப்பாத்துக்கும் நக்காத்து நடுவுல அட்டு கவர்க்க தட்டு இருந்தாலும் நத்தம் ஒண்ணு தொடர்பு. அப்ப ஈ தான் நடுவில் இருக்கு. இருந்து ஈ நான் அப்ப இருந்து அட்பிரத்தியாசத்துக்குள்ள இருக்கிறதுனால அட்குப்பாங்கும் வேட்டினால இந்த ரேபத்து நக்காத்து அட்டு தடுத்ததுனால தட்டு இருந்தாலும் நத்துமானது வந்துடும். அப்போ அரினா அரிரூபமானது இத கேட்ட கேள்வி தானே டாக்கு தான் ஆங் பிரயோகம் இருக்கு. டாவை ஆங்னு பிரயோகம் பண்ணியிருக்கா. அதாவது நான் டாதான் ஆங்னு இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. இப்போ கேஹே பரசே கிசமியக்காட்டு பரமா இருக்கிற ஆனஹா ஆங்குக்கு நாஸ்தியா அஸ்திரியா இல்லாத பொழுது அப்ப அரி பிளஸ் டா ஆங்கா டா அது டாக்கு என்ன வந்து சுட்டு டக்காயத்துக்கு ஆ இருக்கும். அரி ஆ அப்படின்னு அந்த ஆக்கு நாபாகம் வந்துடும். நானா நாவை போல ஆயிடும். அரி நான் அப்படின்னு ஆயிடும். அப்புறம் அட்டுப்பானும் வேற எப்படி சொல்றதுனால இந்த நக்காலத்துக்கு நத்தம் வந்துடும். அரினா அப்படின்னு இருக்கும். சந்தேகம் என்ன இருக்கா?
இல்ல அடியன் என்ன கேட்டதுன்னா இது அந்த நித்து நித்து கித்து மூணும் இது ஆதி விருத்தி பண்ணும் இல்லையா? நித்து இருந்தா பிரத்யத்துல நித்து பிரத்யம் இருந்தா ஆதிவிருத்தி வருதுன்றது. ஆதிவிருத்தி வரணும். ஆனா இங்க வர இது கிடையாது. அது சத்தித்த விருத்தி சத்தித்தத்துக்கு தான். அடிய 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 அப்போ அடியா வேற சந்தேகம் இருக்கா? வேற இல்ல அடிய அரினா அரிபியா அரிபி அதேதான். அரினா அரிபியா 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 அப்படியே அரிபி அரிபஸ் பிஸ் ருத்து விசர்கம் அரிபிஹி. அப்புறம் அரையே அரிபிளஸ் ஏ அரிபிளஸ் ஏங்கிறதுல விசாரம் ஏன் நக்கார வைத்து ஏ இருக்கும். அரிபிளஸ் ஏ அப்படின்ற ஏஹே நிதி ஏஹே நிதி அப்படின்னு சொல்றோம். விசஞ்சகஸ்ய நிதி சுபி குணः. விசஞ்சஸ்ய நிதி சுபி குணः. விசஞ்சைக்கு சுப்பு விசான சுப்பு இருந்தால் குணः வரும். கிசம்யஸ்ய கிசம்யைக்கு சஷ்டி விபக்தி கிசம் கீன் சமயம் எதுக்கு வச்சிருக்கோமோ அந்த கிசம்யைக்கு நிதி சுப்பி சுப்பரமா இருக்கும் பொழுது அந்த சுப்பு எப்படிப்பட்ட சுப்பு? நகாரத்தை இத்தாவுடைய சுப்பு நிதி சுப்பி. நிதி விசேஷனம். நகாரத்தை இத்தாவுடைய சுப்பு பலமா இருக்கும் பொழுது குணமானது வருது. கிசம்யைக்கு குணம் வருது. நித்தான சுப்பு பலமா இருக்கும் பொழுது நகாரத்தை இத்தாவுடைய சுப்பு பலமா இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்லணும். இப்போ அரி பிளஸ் கே ஏது சுப்பு நகாரத்து ஏ ஏது சுப்பு அரிது கிசம்ய. இப்ப கிசம்ய காட்டும் சுப்பு பலமா இருக்கு. சுப்புல நகாரமான இட்டு அரே பிளஸ் ஏன்னு இருக்கு. அப்போ நித்தான சுப்பு நகாரத்தை இத்தாவுடைய சுப்பு ஏங்கிறதும் ஏங்கிறது சப்தம். அப்போ அந்த அரிசப்தை காட்டும் நித்தான சுப்பு பலமா இருக்குது. குணமானது வருது. குணம் என்ன அர்த்தம்? ஆ ஏ ஓ இதான் குணம். இப்போ இந்த கீக்கு ஆவோ ஏவோ ஓவோ வரப்போகுது. இப்போ அது கேஹே சொல்லிட்டு கே எது கிஷன் எது அரிசத்தம். இந்த அரிசத்தத்துக்கே குணம் வரணும். ஆனா கே சக்தி விதிச்சிருக்கிறது. சக்திக்கு ஒரு காரியம் விதித்தால் அந்தியத்திய தியாகனால அந்த அந்தியமா இருக்கிற ஈக்குதான் என்ன வரும்? குணமான குணத்துல இந்த இதுவான ஈயானது விசேஷான தாலு. இப்ப இதுல இது கண்டம், இது கண்ட தாலு, இது கண்ட ஓட்டம். தான சாமியாச்சு ஏதான் கொஞ்சம் இதுவா இருக்கு. அதனால ஈக்கு என்ன வந்துடும்? ஏ வந்துடும். அது ஏ ஏ. அப்போ அது பத்தி அரே ஏ. அப்ப ஏச்சோயாவனால ஏ கை வந்துடும். ஏச்சோயான ஏக்கு ஐ ஏச்சோயவாயாவா. அதனால ஏ கை வந்துடும். அரையே அரையே அரே கே அகாரிக்கு அரே கே இருக்கும். கேர் விதி கேனால விசமயக்கு குணம் வரும். சுப்பான நித்தான சுப்பரமா இருக்கும் பொழுது சகாரித்தான நித்தான சுப்பு இது நேன்றது ஏன்றது. அப்போ அந்த அரிசப்தம் விசம்ய அதுக்கு குணம் வருது. குணம் வந்தா ஈக்கு ஏதான் தானசாமியாக வரும். அப்போ அரு ஏ ஏன் இருக்கும். இந்த அரே ஈக்கு வந்த ஏகாலத்துக்கு ஏச்சோயாவனால ஐ ஆதேசம் அரையு ஏ அரையே அப்படின்னு ஒரு மனசு செய்ய சந்தேகம் இருக்காங்க? இல்ல அடிய இல்ல. அரையே அதே மாதிரி அரிபியா
அங்க ஒன்றும் பேரம் கிடையாது. அரி பிளஸ் பியாம் அரிபியா அரிபியா பெஸ் படுத்தையும் அரி பிளஸ் பெஸ் அரிபியா அதுல சதுர்த்தியில இந்த ஒரு இடத்துல பேதம் மீது இடத்துல அப்படியே ராமசப்தத்தை தான் நமக்கு ரூபம். அப்புறம் நசிபியாம் பஞ்சமி ஏகவச்சனத்துல ரூப பேதம். அங்க வந்து ஹரி பிளஸ் அது இருக்கும். ஹரி பிளஸ் நெஸ் அப்படி இருக்காச்சு. நெசி ஞோஸ்ட நெசி நெசோஸ்ட நெசி நெசோஸ்ட சூத்திரம். ஏங்கः நெசி நெசோஹோ அதிபரே பூர்வரூபம் ஏகாதேகः அப்படின்னு சூத்திரார்த்தம். ஏனுக்கு நெசி பிரத்யம் நெஸ் பிரத்யம். ரெண்டுத்தையும் இருக்கிற அக்கா அது பலமா இருக்கு. பூர்வரூபம் ஏகாதேகா ஏங்க இருக்கணும். அதுக்கு பதில அகாரம் எது அகாரம் நெசி நெஸ் நெசினுடைய அகாரம் நெசுடைய அகாரம் பலமா இருக்கு. ரெண்டுத்துக்கும் பூர்வரூபமானது அந்த ஏங்குக்கும் அந்த அகாரத்துக்கு பூர்வரூபமானது வருது. இது பாருங்க அரி பிளஸ் நெஸ் இருக்கு. அப்போ இது கிசமியா இருக்கிறதுனால ஏன் கிசி அதனால குணம் வந்துடும். குணம் வந்தா என்ன ஆகிடும் அரே பிளஸ் அஸ் இருக்கும். குணம் வந்தா அரே பிளஸ் அஸ் அப்படின்னு இருக்கும். அரே பிளஸ் அஸ் இருக்குது. அரேன்றது ஏங் ஏங்கன்னா என்ன அர்த்தம் ஏ ஓ இதான் ஏங்க. இப்போ அரேன்றது ஏங்க அது நெஸ்ல நெசியுடைய அகாரம் நெசி நெஸ்பத்தையும் அதனுடைய அகாரத்துக்கு மாத்திரம் நெஸ்ல இருக்கிற அத்தகன அகாரத்திய சேர்த்து இந்த ஏக்கும் இந்த ஆக்கும் சேர்த்து பூர்வரூபம். பூர்வரூபம்னா முன்னாடி எழுத்து முன்னாடி ஏழே வந்துடும். அப்போ அரே முன்னாடி அப்புறம் ருத்வம் விசர்கம் அப்போ அரே அரி பிளஸ் எஸ் இருக்கட்டு எஸ் சுத்தத்தினால ஏன்னா ஏகை காட்டுறது ஏ ஓவை காட்டிலும் பரமா இருக்கிற நெசி நெஸ் பிரத்யம். பஞ்சமி ஏகவச்சனம் சக்தி ஏகவச்சனம் அதனுடைய நெசி நெஸ் பிரத்யம் இருக்க அதனுடைய அத்தா அதான் கிறிஸ்தவமான அகாரத்துக்கு மாத்திரம் அசுக்கே இல்ல அகாரத்துக்கு மாத்திரம் அத்தா அகாரத்துக்கு மாத்திரம் அதிபரி அந்த அகாரம் பரமா இருக்கச்சு பூர்வரூபம். இந்த ஏங்குக்கும் அந்த ஆகாரம் சேர்த்து பூர்வரூபம்னா முன்னாடி இருக்க ரூபமே வந்துடும் அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். உதாரணத்தை பாருங்க அரே பிளஸ் அரி பிளஸ் நெஸ் நெஸ் நக்காரிக்கு அரி பிளஸ் அஸ்ன்னு இருக்கும். அப்போ இங்க அரி சப்தத்துக்கு கிசம்ய வந்தாவது அதுக்கு குணம் குணம் வந்ததுன்னா ஏன் இது குணம் வந்ததுன்னா அரேன்னு ஆயிடும். அரே பிளஸ் அஸ்ன்னு இருக்கும். இப்போ அரேன்னு ஏங்க இருக்கு அஸ் நெஸ்ல இருக்க அக்காரம் அஸ் ஆ பரமா இருக்கு. அப்ப இந்த ஏக்கும் இந்த ஆக்கும் சேர்த்து பூர்வரூபம் பூர்வ ஏ தான் பூர்வம் அதே வந்துடும். புரியுதா அரு ஏ இஸ் அரு பிளஸ் ஏ இஸ் அரேஸ் அப்படின்னு ஆயிடும். அது ஏ சகார ருத்வம் தசுயோடு கூட ருத்வம் அது ருத்வத்துக்கு விசர்க்கம் அரேஹே ரூபம் சித்திச்சேரும். சந்தேகம் இருக்கா? எல்லா நீத்துக்கும் குணம் தான் வரும் இல்லையா? அப்போ
இல்ல குணம் வந்து அதுக்கப்புறம் பூர்வ ரூபம். குணம் வந்தாவுக்கு பூர்வ ரூபம் வரும். இப்ப நெசி மாத்திரம் நெசி நெசவச்ச மாத்திரம் தான். அதே மாதிரி நெஸ்டிலும் அதேதான், இதேதான் சேர்ந்த சக்தி ஏகவச்சனம். அது நெசி பிரத்தியம், இது நெஸ்ட் பிரத்தியம். அப்ப அதே நெஸ்ட் பிரத்தியம் இருக்கிறது சேம் ரூபம் தான் வருது, அரேகே தான். அதான் பேதம் ஒன்றும் இருக்கு கிடையாது. அரேகே அதான் ரெண்டுன்னு போட்டுருக்கா பாருங்க. பஞ்சம் ஏகவச்சனத்தையும் சக்தி ஏகவச்சனம் ரெண்டும் ஒரே ரூபம். அதான் அரேகே அரேகே ரெண்டு போட்டுருக்கேன். இப்ப சக்தி அரேஹ அரிபியா அரிபியா பஞ்சமி காரணம் கிடையாது, ஏற்கனவே அர்த்தியாச்சு. சக்தியில அரேஹ அரியோகம் நடத்தணும். அப்ப அரி பிளஸ் போஸ்ட் போஸ்ட் வேணுமா இருக்கு. அதே மாதிரி கிசம்ய வந்தாவது குணம் அரே ஓசு குணம் அரே ஓசு ஆயிடும். அப்ப அரே ஓசு ஆனாவது இந்த ஆகாரத்துக்கு ஏகோ யாவா ஏகாதசி ஐ ஆதேசம். அது ஐ ஓஸ் பாதி அரைகோஸ். அப்புறம் சகாரத்துக்கு ருத்வம் விசர்க்கம் அடியேன் ஹரியோன ரூபம் அதிக தோற்றத்துல ஏன் வரலாம். ஏன்னா இது வந்து பிரசக்தி இல்லை. ஏன் இது அதிக தோற்று இருக்கு. இக்கோயன்சி சொல்ற வருது. இக்கோயன்சினா இக்காரத்துக்கு என்ன அது இ ஓஸ். இக்கோயன்சினால அப்ப அரி ஓஸ் அரியோஸ். இப்போ ருத்வம் விசர்க்கம் அரியோ கமிட்டி அடையாது. அரிபிளஸ் ஓஸ் வரி சப்தத்துக்கு நீங்க கிசம் யாத்து பிரசக்தி கிடையாது. ஏன்னா நித்தானதுன்னா கிசம் வரப்போறது இல்லை. அதனால குணம் வரப்போறது இல்லை. ஏன் கிசம் இருந்தாலும் அதுக்கு நிதிபரமா இருந்தா குணம் வரப்போறது இல்லை. அரிபிளஸ் ஓஸ் எண் வந்துடும். இக்கோயத்தினால அரியு ஓசு அரியோசு வித்தியாசம் அரியோகம். அடியன் சரி சரிதான். இது இங்க நீத்து இல்லையே, அதனால குண வார்த்தை பிரசக்தி கிடையாது, குணம் கிடையாது. அரினா அதே மாதிரிதான் பிரசனத்தியா பொருளுக்கு வந்து ஆம் இங்க கட்டி பகவத் பிரசனத்தியாப்போ நுட்டு இது ஹரி கஷ்டம் சத்தியங்காத ஆமாம் நுட்டு வந்ததுன்னா ஆதி அவயமா வரும். ஹரி பிளஸ் இது பிளஸ் ஆம். அப்புறம் நாமி தீர்க்கம் ஹரினா அட்டு பரவாயில்லை நட்பம். அதுக்கு தான் பிரசனத்தியா போனதுனால விதாகமம் சிப்பாத ஆதியாகம் ஆம பார்த்தீங்கன்னா
பிரசவ அத்தியாயத்து ஆமந்தாத்து ஆமஹா நித்யா. அப்போ ஆம் வந்து நுட்டாருன்னா டிக்வா ஆத்தியவயமா வரும். அரி இன்னு ஆம் அப்படின்னு இருக்கும். அப்போ நாமி தீர்க்கம் அரிநாம் அப்படின்னு ஆகும். அப்புறம் அற்புப்பாமும் வியாயத்தினால நட்பம் அரிநாம் மாதிரி ஆகும். சரி அடியன் ஒரே ஒரு சந்தேகம். இது இந்த நகாரம் இது ஆகமமா வருது, அது எதுனால எந்த சூத்திரம்? அற்பு பிரஸ்வ அத்தியாபம் நுட்டாகமா பிரஸ்வ அத்தியா ராமாயணம் ஆச்சே ஆபந்தாது நுட்யாத் ஆமஹா நுட்யாத் சப்தம். அதாவது ஆமுக்கு நுட்டாகமம். நுட்டுல தித்து தகார இட்டு தித்து அது தித்து எது குதிக்க ஆதில வந்து உட்காந்துக்கும். ஆம குதிக்கிறதுனால ஆமுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கும். அரி இன்னும் ஆம் ஆயிடும். அப்புறம் நாமே தீர்க்கம் அரினா அப்படின்னு ஆகும். அற்புபான வேலைனால நஷ்டம் வந்து அரினா. வேற சந்தேகம் இருக்கா? கிளாஸ் திங்கக்கிழமை ஆவணாட்டம் அன்னைக்கு உண்டு அடியே கிளாஸ் வச்சுக்கலாம் அடியே தாத்தா முடிச்சிருவேன். இது காத்தால ஆயிடுமே எல்லாம். வச்சுக்கலாம்ல கிளாஸ் உண்டு அடியே அடியே அவசியம் உண்டு கிளாஸ் உண்டு. தாசன் அடியே தாசன். ధన్యవాదాలు.